பைபிள் ஸ்டடி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட நம்முடைய எண்ணங்களுக்கும் இந்த பூமியிலுடைய நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் அதிகமாக சம்மந்தம் இருக்குது. பிரைஸ்லா. நாம் இந்த பூமியிலே வெற்றிகரமாக வெற்றியை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை, சுகத்தை நாம் சிந்திப்போமானால் அதில் எவ்வளவு அளவு நாம் அந்த காரியத்தில் சிந்தனையில் அளவு இருக்குதோ அந்த அளவு தான் அந்த பூமியில் நம்ம ஆஸ்வதிக்கப்பட முடியும். இப்போ நீங்கள் இந்த பூமியில் நான் நல்லா சுகமாக இருப்பேன், எனக்கு நல்ல பூர்ண ஆயுசு நாட்கள் இருக்கும், நல்லா வாழ்வேன், நான் தாராளமாக கொடுப்பேன், என் கையில் நிறைய பணம் வரும், பிரைஸ்லாம் நான் அள்ளி கொடுப்பேன், கர்த்தர் வருமானத்தை ஆஸ்வதிப்பார். நீங்கள் எவ்வளவு அளவு, இப்போ நீங்கள் 1 லட்சம் தான் என் வாழ்க்கை, இந்த வீடே போதும், இந்த இவ்வளோ ரூபாவே போதும், ஒரு 50% தான் அப்படின்னா அந்த 50% தான் நீங்கள் இந்த பூமியிலே நல்வாழ் வாழ முடியும். பிரைஸ்லாம். உங்களுடைய நம்ம இப்போ ஸ்பிரிட்டில் நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்ம மனசு என்ன நினைக்குதோ, நம்ம மனசுடைய அளவு தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவு. அல்லேலூயா. உன் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இப்போ நல்லா நான் சொல்கிறேன் கவனிங்க. உங்கள் மனதின் அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் உங்கள் வாழ்க்கையின் அளவு. உங்கள் மனதில் நீங்கள் உங்களை ஒரு பணக்காரனாக, ஆஸ்வதிக்கப்பட்டவனாக, செழிப்பு உள்ளவனாக, வெற்றிகரமாக, சமாதானம் உள்ளவனாக, உங்கள் பிள்ளைங்க அப்படி இருக்கிற மாதிரி, சபை அப்படி இருக்கிற மாதிரி நம்ம எவ்வளவு அளவு எண்ணுகிறோமோ. பிரைஸ்லாம். இப்போ நம்ம 3 சென்ட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த 3 சென்ட்டுக்குள்ளேயே நம்ம அளவு நெஞ்சிடும். பிரைஸ்லாம். நான் இந்த வாரத்தில் சொல்ல போகிறேன், நம்ம இப்போயே ப்ராஜெக்ட் போடணும். ஆண்டவரை 1 கோடிக்கு மேலே எங்களுக்கு சபையோட பில்டிங்கை கொடுங்க. அப்போ அந்த அளவு எவ்வளோ நிற்கும்? 1 கோடி. திருமணம் பண்ணி செய்யணும். அந்த 1 கோடி ரீச்சபிள் ஆன உடனே நம்ம அளவே கூட்டணும். இது பாசிட்டிவாக சொல்லிட்டேன். இப்போ நெகட்டிவாக சொல்கிறேன். நம்ம என்னடா வாழ்க்கை இது, ஏன்டா வாழ்கிறோம், யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன நினச்சாலும் நமக்கு சக்ஸஸே இல்லை, பணம் வந்தால் அது நம்மள்ட்ட நிற்கவே மாட்டுது, எப்போ பார்த்தாலும் கடனில் இருக்கிறேன், இல்லை பணத்தை நான் ரொம்ப சிக்கனமாக செலவழிக்கிறேன், பணத்தை ரொம்ப கவனமாக நான் செலவழிக்கிறேன், ஏன்னா பணம் போயிடும், நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை, என்ன வாழ்க்கை சேரைட்டு. அதான் பாருங்கள், ஒரு நாள் சொல்கிறார் ஆண்டவர், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு இடத்துல தோட்டத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டு என் பைக்கை பார்க்குறேன். இப்போ என் மைண்டை பற்றி பேசுகிறாரு. நீ ஏன் உன் பைக்கை இன்னும் மாற்றலை, பைக்கு சூப்பராக தான் இருக்குது, ஆனால் நான் என்னுடைய எண்ணம் எப்படின்னா அது நல்லா தானே இருக்குது, அதுவே எனக்கு அப்படி என்றால் அந்த பைக்கு நல்லா ஓட்டுறவரை அதுவே என்னிடத்தில் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ திருப்பி இப்படி மாற்றி சிந்திக்கலாம், நான் எனக்கு என்னெல்லாம் பைக் விருப்பப்படுறேனோ அந்த பைக்கெல்லாம் நான் வாங்குவேன். உன் எண்ணத்தின் அளவு உன் பொருளின் அளவு, உன் எண்ணத்தின் அளவு உன் வேலையின் அளவு, உன் எண்ணத்தின் அளவே உன் கையில் வரக்கூடிய பணத்தின் அளவு. அது பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெஸ் பாருங்கள், நல்லா புது ட்ரெஸ் நம்ம வாங்க அதிகமாக ஏன் விரும்ப மாட்டோங்கன்னா, இப்போதைக்கு இது என்னது நமக்கு போதும். பிரைஸ்லா. அல்லேலூயா. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வறுமையை, இதுவே போதும், இந்த சின்ன வீடே போதும், இந்த இவ்வளோ பணமே போதும், இதுக்குள்ளேயே நான் ஓட்டிடுவேன் அப்படி என்று நீங்கள் அளவு எடுத்து விட்டால், ஆண்டவர் உங்கள் மேலே அபிஷேகத்தை கொடுத்தாலும், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தாலும், இந்த பூமியிலே நீங்கள் உங்கள் மனதின் அடிப்படையில் தான் வாழ முடியும். உங்கள் மனதின் உயர்வு தான் உங்கள் உயர்வாக இருக்கும். உங்கள் மனதின் தோல்வி தான் உங்கள் தோல்வியாக மாறிடும். ஆண்டவருக்கு சிலுவையில் வெற்றி பெற்றுட்டாரு. பிரைஸ்லா. இப்போ அதனால தான் நான் உண்மையாகவே சொல்கிறேன்,
எல்லாரையும் குறித்து பாசிட்டிவாக நினச்சிக்கணும். பிரைஸ்லாம். கோவம் நமக்கு ஏதாவது வரும், ஏதாவது பண்ணுறாங்க, ஏதாவது செய்கிறாங்க, எல்லாரும் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருந்து நம்ம நெகட்டிவாக நினைக்க அந்த அளவு என்ன ஆயிரும், நெகட்டிவ்லே நிற்கும். அதனால தான் புகழ்ச்சி எதுவோ புகழ் எதுவோ அவைகளை என்ன செய்யணும். அப்போ அந்த மனது அதாவது எல்லா காவலோட ஒரு மனதை காத்துக்கொள், அது நின்று என்ன உண்டு, ஜீவ ஊட்டு, அதுலேருந்து ஒரு செழிப்பு, அதுலேருந்து பணம். இப்போ நம்ம கையில் இப்போ இருக்க சூழ்நிலை வச்சுக்கிட்டு நம்ம மனதை என்ன செய்கிறோம், ஏன்னா நம்ம ஜெபிக்கிறோம், பைபிள் கேட்குறோம், தியானிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்மளோட அளவு என்ன ஆயிடுது, குறையுது. பிரைஸ்லாம். அப்போ பாருங்கள், இது மிக ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு. நம்முடைய எண்ணங்களை எப்படி உயர்த்துவது பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தாவீதுடைய எண்ணம், புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய எண்ணம். இப்போ நம்ம பைபிள் ஸ்டடியாக பாருங்கள், சங்கீத புஸ்தகம். இப்போது உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள் வார்த்தையின் பிரதிபலிப்பாக, உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் உயர்வாக வருகிறது. அப்போது எண்ணங்களை நாம் மேன்மைப்படுத்துவதற்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை கிட்ட நம்ம போக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையே நம்முடைய எண்ணங்களை மேன்மைப்படுத்துகிறது. பிரைஸ்லாம். இந்த நாள் முதல் ஆண்டவருக்கு சித்தமான நாள் வர நாட்கள் வரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எண்ணங்களின் உயர்வு. என்னுடைய எண்ணத்தை நான் எப்படி உயர்த்துவது. ஏன்னா என் எண்ணம் 50% இருந்துச்சுன்னா அந்த 50%லாம் இந்த பூமியில் வாழ முடியும். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஏன் தமிழ்நாட்டில் பெரிய பணக்காரனாக வரணும் நம்ம ஏன் விரும்பலை? நினைக்கவே இல்லை. புரிஞ்சிட்டிங்களா? கேளுங்க, இந்த கொஸ்டின் வருது பாருங்க. நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் நம்பர் 1 மில்லியனராக மாற வேண்டும் என்று நீங்கள் ஏன் விரும்பவில்லை? ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையோ, அப்படி எண்ணுவதுக்கு நமக்கு தகுதி இல்லையோ, அப்படி நம்ம என்ன செஞ்சிட்டோம். அப்படி சூழ்நிலை நம்மளால அப்படி அதை எட்ட பாருங்க. நிலாவுக்கு ஒருவன் போக வேண்டும் என்று எண்ணினதுனால்தான் அவன் நிலாவுக்கு போனான். பறவைகளை பார்த்து இந்த பிரதர்ஸ் பாங்க, பறவைகளை பார்த்து ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கணும்னு எண்ணினதுனால் இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டுருக்குறோம். ஏன் ஆண்டவர் சொல்லாரு, நீ ஏன் மேன்மையானதை எண்ணக்கூடாது? இன்றைக்கி உங்ககிட்ட ஆண்டவர் கேட்குறது. பிரைஸ்லா. அதனால் யாருமே எல்லாம் கோவப்படுறீங்களோ அவங்க எல்லாம் பாசிட்டிவாக எண்ணி விடுங்கள். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அது உறவு என்ன ஆயிடும். அதான் நம்ம மேக்சிமம் நான் நல்லா இருப்பேன். இப்போது இந்த நாளில் தாவீதுடைய எண்ணம், தாவீது எப்படி எண்ணினான், அதனால் அவனுடைய எண்ணம்தான் அவனை உயர்வான இடத்துக்கு கொண்டு போன. இப்போ சங்கீத புஸ்தகத்தில் தாவீதுடைய சங்கீதத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். பாருங்க, சங்கீத புஸ்தகம் ஒவ்வொரு சங்கீதத்திலும் தலைப்பு போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது சங்கீதத்தில் தான் வாசித்து பாருங்க. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். சூழ்நிலை எப்படிப்பட்டது? தப்பி ஓடின போது துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. தகப்பன், ராஜா, மகனால் துரத்தப்பட்ட சூழ்நிலையில் அவன் எப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவனாக இருக்கிறான் பாருங்கள். 1வது வசனம், கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கின்றார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்றும் என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிற. இப்போ சூழ்நிலை சொல்கிறான், உங்களுக்கு யார் உதவி செய்ய போகிறா? என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி, எவ்வளவோ பிரச்சனை. இப்போது தாவீதுடைய எண்ணத்தை பாருங்கள். இப்போ நான் யாருடைய எண்ணத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்? தாவீதுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. ஆனால் தாவீதுடைய எண்ணம் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? எங்கே கேட்ச் பண்ணுறோம் பாருங்க. நம்ம பேசி கொண்டிருக்கிறோம் 1 கோடிக்கு இயேசுவின் நாமத்தினால நமக்கு சபைக்கு இடம் வாங்குவாராக, பில்டிங் கட்டுவோமாக இயேசுவின் நாமத்தினால.
ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை, அப்போ தலையை உயர்த்துவார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை மேன்மையாக வாழாக்காமல் தலையாக்குவார். அவனுடைய எண்ணம் தான் அவனை உயர்வுக்கு கொண்டு போனது. இந்த நாளில் நம்ம யோசித்து பார்க்க, நம்முடைய எண்ணங்கள் எவ்வளவா நம்ம பல நேரங்களில் எவ்வளவா குறைஞ்சு, கையில் காசு இல்லாட்டா நமக்கு என்ன அணிஞ்சிருது, கம்மியாயிருது. பிரேஸ்லா. அவன் சூழ்நிலை பாருங்க, துரத்தப்பட்ட சூழ்நிலை, விரட்டப்பட்ட சூழ்நிலை. அந்த சூழ்நிலை சொல்கிறான், என் சத்துருக்கு அநேகராக பெரிய இருக்காங்க, இருக்கட்டும். எண்ணத்தில் 2 காரியம், சூழ்நிலையும் எண்ணுகிறான், அதே நேரத்தில் எண்ணத்தில் உயர்வாகவும் எண்ணுகிறான். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துவருமாய் இருக்கிறீர், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துவருமாக இருக்கிறீர். நீர் எனக்கு கேடகம் ஆண்டவரே, நீர் எனக்கு மகிமை. அப்போது எண்ணத்தை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, இப்படி செய்வீங்க ஆண்டவரே. அப்போ இந்த எண்ணம் தேவனுக்கு பிரியம். பிரேஸ்லா, ஹல்லேலூயா. நம்ம எனக்கு பிடிச்ச பைக்கை நான் வாங்குவேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று எண்ணினோம் என்றால், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நம்ம எண்ணம் வராத வரை நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எப்படி என்ன ஜெபத்தை கேட்பாராக்க? இல்லை, எனக்கு செவி கொடுப்பார், என் ஜெபத்தை கேட்பார். பிரைஸ்லா, என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அப்போ எண்ணங்களை அப்படி மாற்றிட்டே வராம்பாங்க. என்ன அதுக்கடுத்து பாருங்க, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஏன்னா சத்துரு பெருகி இருக்கிறான், சத்துருவால் துரத்தப்படுகிறான். ஆனால் இவன் தாவீதுடைய எண்ணங்களை பாருங்கள், நான் படுத்து நித்திரை செய்வேன், நான் விழித்து கொள்வேன், கர்த்தர் என்னை. அப்போ அவன் எண்ணம் தான் அவனுடைய வாயிலிருந்து வருகிற பாடல்கள். பிரைஸ்லா. அப்போ நம்ம எப்படி சொல்லணும், ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் நல்லா நான் தூங்குவேன் ஆண்டவரே, நல்லா சாப்பிடுவேன் ஆண்டவரே, என் சரீரத்தில் வாதை அணுகாத ஆண்டவரே, அப்படி நம்ம ஆண்டவரை நோக்கி குத்துவோம். நான் ஒவ்வொரு நாள் வந்து வசந்தப்பாங்க, நல்லா நான் படுத்து நித்திரை செய்வேன், நீர் என்னை தாங்குகிறேன். அது என்ன நைட் படுக்கும்போது, இல்லை ஆண்டவர் நீர் என்னை என்ன செய்வே தாங்குகிறேன். ஏன்னா சத்துரு பெருகி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு. இல்லை நான் பயப்பட மாட்டேன், என் கையில் பணம் இல்லை நான் பயப்பட மாட்டேன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்குவார், எங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், நான் பயப்பட மாட்டேன். அப்போ எண்ணங்களை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். உங்கள் எண்ணம் இப்போ நமக்கு டக்குன்னு கோவம் வரும்னா, ஏற்கனவே அவங்க மேலே நினைஞ்சிட்டோம், கோவப்பட்டுட்டோம். இப்போ எண்ணங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய வச்சுக்கிட்டே இருக்கணும், பாசிட்டிவில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து பாருங்கள் 9வது வசனம், இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. பாருங்கள், இரட்சிப்பு விடுதலை நீங்கள் தான்ப்பா, ஆனால் உம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேலே. இப்போ இவன் பாருங்க, தனக்காகவும் பாசிட்டிவாக எண்ணுகிறான், மற்றவங்களுக்காகவும் பாசிட்டிவாக எண்ணுகிறான். நீங்கள் எப்படி எண்ணிட்டு வரணும் தெரியுமா? சபைக்கு வரும்போது, ஆண்டவரே நான் கரெக்டாக, நம்ம ஏன் தாமதமாக வருகிறோம் தெரியுமா? நான் 10 மணிக்குள்ளே நான் சபையில் உட்காருவேன் அப்படி இங்கே எண்ணலை. அந்த சீட்டில் நான் உட்காருவேன், 10 மணிக்கு ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது நான் பிரேஸ்லான்னு சொல்லுவேன் அப்படி நீங்கள் என்ன செய்யலை, எண்ணவில்லை. பிரேஸ்லா. இப்போ நீங்கள் எப்படி என்னன்னா, நானும் 10 மணிக்கு போயிடுவேன், அநேக ஜனங்களும் 10 மணிக்குள்ளே எங்கள் சபைக்கு வருவாங்க. பிரேஸ்லா. பாருங்கள், இப்போ இந்த வசனத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். இப்போ அடுத்தவங்களுக்காக எப்படி என்றான் பாருங்க, உம்மை
நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. எப்படி சொல்றான் பாருங்க, அவன் என்னத்தை பாருங்க. ஆண்டவரே, உங்களை நம்புறவங்க எல்லாரும் ஆண்டவரே சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ நம்ம அப்படி நினைக்கணும். நம்ம சபைக்குள் வருகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரைஸ்லா. அப்போ நம்ம குடும்பத்தார்கள் மற்றவங்க கிட்ட சும்மா வீட்டிலேயே உட்காந்துருக்காங்க. நீங்கள் வேணா சாதாரண மழை தான், மழையிலேருந்து தூரத்துலேருந்து வந்துட்டீங்க, வந்து உட்கார நம்ம மற்றவங்களை என்ன செய்யணும், உற்சாகப்படுத்தி அவங்களையும் என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் உட்கார வைக்கணும். பிரைஸ்லா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிப்பாராக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. நீ அவர்களை காப்பாற்றுவீர் ஆண்டவரே. அப்போ தேவ பிள்ளைகள் நம்மை குறித்து எண்ணிட்டு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் எண்ணி இப்போ சபைக்கு வேணால் கைவீசமான்னு வராமல் மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தி இப்போ அங்கே வாரத்தை ஒரு என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, வீட்டில் உட்காந்துருக்க காட்டில் எப்படினாலும் வந்து ஒரு ஆட்டோ செலவு பண்ணி கூட நீங்கள் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். பிரைஸ்லா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம உண்மையாக சொல்லுங்கள், கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை பார்ப்பார். எதுக்கெல்லாம் பிரயாசப்பட அவருக்காக, அவரோட ராஜ்யத்துக்காக யாரெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அதுக்கு தனி ரிவார்டு தான், அதுக்கு தனியாக ரிவார்டு அது பார்ப்பார். அவர் ராஜ்யத்துக்காக யார் பிரயாசப்படுறாங்க பாருங்கள். நீங்கள் நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஒர்ஷிப் பண்ணிட்டுருக்கேன், அவங்க அக்கா கூப்பிட்டு ஜெபம் பண்ணு சொல்லுவார். அவங்க எப்படி வந்தாங்க என்ன வந்தாங்க கூட தெரியாது. அப்படி சொல்லி இல்லை, அவன் பிரயாசத்தை நான் பார்க்குறேன். பிரைஸ்லா. பாருங்க. அப்போ இங்கே பாருங்க, கர்த்தாவே 12ஆம் வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். எப்படி என்ன பாருங்க தாவீது, ஆண்டவரே உங்களை நம்புறவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க ஆண்டவரே. அப்போ நம்ம சர்ச்சில் மற்ற மக்களை பார்க்கும்போது சொல்லணும், நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. நமக்கு அம்மா அப்பா பார்த்து சொல்லணும், உடம்பிறந்தவங்க பார்த்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க தேவ சமூகத்தில். பாருங்க, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை என்ன செய்வீர். அப்போ என்னது பாருங்க, ஆண்டவரே யார் நீதிமான், உங்களை ஏற்றுக்கொண்டவங்களும் நீதிமான் ஆண்டவரே. இந்த நீதிமான் எல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க, ஆசீர்வதிப்பீங்க. இப்போ நம்ம ஜெபம்னா இப்படி தாங்க ஜெபத்துக்கு போகணும், இப்படி தான், இதுதான் ஜெபம். என்ன எப்படி இருக்கு பாருங்க, ஆண்டவரே நீ உங்களுடைய காருண்யம் என்ன, தயவு இரக்கம் கிருபை அன்புனால சூழ்ந்து கொள்வியே. அப்போ நம்ம பயப்படக்கூடாது. நானும் நீதிமான் ஆண்டவரே, நீ உம்முடைய காருண்யம் என்னை சூழ்ந்து கொள்ளும். அப்போ எண்ணம் எதன் அடிப்படையில் மாறுகிறது, வார்த்தையின் அடிப்படையில். பிரைஸ்லா. அப்போ போவாங்க. இப்போ தாவீதுடைய எண்ணங்களை அவனுடைய பாடல் புஸ்தகத்தின் மூலமாக, அவனுடைய வார்த்தையின் மூலமாக கண்டுபிடிச்சிட்டோம். தன்னையும் மேன்மையாக எண்ணுகிறான், தேவ பிள்ளைகள் மேலே அவனுக்கு ரொம்ப பிரியும். பிரைஸ்லா. அதே மாதிரி துன்மார்க்கங்க கிட்ட போக மாட்டான். ஆண்டவரே உண்மை வணங்க, உண்மை அறியாதவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், வாயை பொத்திப்பேன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. நம்ம அவங்க கிட்ட தான் ரொம்ப பேசிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவங்க கிட்ட தான் ரொம்ப பேச்சு. பாருங்க, இங்கே தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை நம்புகிறவர்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள். பிரைஸ் காட். பாருங்க, 4வது வசனம், அதுவும் தாவீதுடைய சங்கீதம் தான். பாருங்க, 4ல் 1 பார்த்தீங்கன்னா தாவீது சங்கீதம். 1வது வசனம் பாருங்க, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்போ நம்ம எண்ணங்களை விசாலமாக வைக்க வேண்டும். பி ஹாப்பி. பிரைஸ்லா. நம்ம எண்ணங்களை எப்படி வைக்கணும், விசாலம் உண்டாக்கினீர் ஆண்டவரே. எனக்கு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லணும், கர்த்தர் எனக்கு விசாலம் உண்டாக்குவா. எண்ணங்கள் அப்படி பார்க்க, நோ 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 நோ, எனக்கு விசாலம் உண்டாகும். எனக்கு என்ன உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், விசாலம் உண்டாகும். பாருங்கள், இன்னொரு வசனம், 7வது வசனம், 7
4:7 பாருங்க. அவர்களுக்கு தானியமும் ம் ம் அவர்களுக்கு, யாருக்கு? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. ஆண்டவரே, இப்போ அவனுடைய எண்ணத்தை பாருங்க, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர், அதிக பணத்தை எனக்கு தந்தீர். அப்போ எண்ணத்தின் அளவுதான் வாழ்க்கையின் அளவு. பிரைஸ்லா. இப்போ அவன் சொன்னான் அதிக சந்தோஷம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என் வாழ்க்கையே துக்கமாக இருக்குது, நான் கடந்த பாதெல்லாம் போராட்டம், பாடு, பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, யார் நிஜமாகவே பாங்க தேவ பிள்ளைங்க, நல்லா இருக்க தேவ பிள்ளைங்க, சத்தியம் தெரியாமல் உபத்திரம், பாடு, பிரச்சனை, நெருக்கம், இதே பேச பேச அவங்களுக்கு அதுவே வந்துட்டு இருக்குது. ஏன்னா அதன் அளவு தான் வாழ்க்கையின். அவங்க அந்நிய பாசத்தை ஜெபிச்சிருக்கலாம், ராமுதும் ஜெபிக்கலாம், ஆனால் எண்ணத்தை மாற்றாமல் அவங்க ஜெபிப்பார்கள் என்றால் அந்த ஜெபத்தினுடைய தன்மை வீணாக போகிறது. அவன் சொல்கிறான் பாருங்க, இங்கே சொல்கிறான் பாருங்க, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் ஆண்டவரே. சொல்லுங்க, இப்போ உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. அதிகமாக சந்தோஷமாக இருப்பேன், அதிக நன்மையை நான் அனுபவிப்பேன், அதிக செழிப்பை நான் காண்பேன், அதிகமான வெற்றியை நான் காண்பேன், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் நீ தந்தீர் ஆண்டவரே. அப்போ நீங்கள் எப்போ சிந்திக்கும் தெரியுமா? துக்கமாக இருக்கும்போது, கவலைப்படும் போது, இல்லை நான் இதை எண்ணிட்டேன்னா இதோட எண்ணத்தின் அளவு தான் என் வாழ்க்கையின். பாருங்கள் பிரைஸ், நம்ம எண்ணங்களை எப்படி பார்த்தோம்னா, நமக்கு 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி பார்க்கணும்னா, எப்போதும் கார் 2 வீலரில் பெட்ரோல் நிரம்பி இருக்குது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்கள் கையில் பணம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், என் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, கர்த்தர் நம்மளை ரொம்ப நேசித்தபடினால தான் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்திட்டார். ஆனால் நம்ம இந்த பூமியில் நல்வாழ்வு பெறணும்னா நம்ம எண்ணங்களை மாற்றாமல் விட்டுட்டோன்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு சொல்லி நீங்கள் எண்ணினபடினால தான் வந்திருக்கிறீர்கள். நிறையா பேர் ஏன் வரலன்னா அவங்க என்ன இல்லை. பிரைஸ்லா. பாருங்க, அதுக்கடுத்து பாருங்க, சமாதானத்தோடு 4ஆம் அதிகாரம் 8, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அப்போ அவன் எப்படி என்றான்? நான் நல்லா தூங்குவேன் டாடி, அல்லேலூயா, சமாதானமாக எந்திப்பேன், நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இப்போ தாவீதுடைய எண்ணம், தாவீதுடைய வாழ்க்கையின் முடிவு பார்க்கும்போது மிகுந்த ஆசீர்வாதமாக நன்மையாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். 5வது வசனத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம், நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்வேன். பிரேஸ்லா. சொல்லலாம், எதை நம்புகிறானா? உங்கள் மிகுந்த கிருபை, உங்கள் மிகுந்த இரக்கம், உங்கள் மிகுந்த தயவு. இப்போது இந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதை மட்டும் லைட்டாக சொல்லிவிட்டு நம்ம ஆலோசித்தோம்னா அடுத்தவர். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையும் இல்லை, ஆனால் ஆண்டவர் அவனுடைய எண்ணங்களை மாற்றும்படி நட்சத்திரங்களை காட்டினார். இன்னைக்கு ஆபிரகாம் அதை விசுவாசித்தபடினால இன்னைக்கு யூதர்களும் சொல்கிறாங்க ஆபிரகாம் எங்கள் தகப்பன், கிறிஸ்தவராகி நாமும் சொல்கிறோம் ஆபிரகாம் தகப்பன், முஸ்லீமும் சொல்கிறாங்க ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன். எண்ண முடியாத சூழ்நிலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு
குழந்தை கூட இல்லாத சூழ்நிலையில் எண்ண முடியாத சந்ததியை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பிரைஸ்லா, அல்லேலூயா. இன்று முதல் உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் பொருளாதாரத்தை உங்களுடைய எண்ணங்களால் மாற்றுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு மனிதன் லோடு மேனாக இருக்கிறான், காலையிலிருந்து தூக்கி தூக்கி சுமக்கிறான். எத்தனையோ பேர் காட்டில் அப்படி உழைத்து சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்க பெரிய பணக்காரங்களாக மாறலை. பிரைஸ்லா. ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் இவர்கள் படுகிற வேதனை போல வேர்த்து வடிஞ்சு இரவும் பகலும் குளிரிலையும் மழையிலையும் அப்படி மாடா உழைச்சு அவங்க முன்னேற முடியல, இவர்கள் முன்னேறாங்க. காரணம் எண்ணம். பிரைஸ்லா. இப்போ நாம் ஏன் முன்னேறவில்லை என்றால் நம்முடைய எண்ணங்கள் நம்ம இன்னும் என்ன செய்யலை, மாற்றவில்லை. நம்ம எண்ணங்களை மாத்திரம் நம்ம மாற்ற போகிறோம். பிரைஸ் காட். இப்போ நீங்கள் சபையுடைய எண்ணங்களை நீங்கள் இன்று முதல் மாற்ற போகிறீங்க. சபைக்கு நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கணும். எப்படி பாஸ்டர் 1 கோடி நம்மக்கிட்ட இருக்குதா? பிரைஸ்லா. நம்ம சர்ச்சுடைய அமௌண்ட்டை கேட்டாவே 3000-4000 ரூபாய்க்கு மேலே தாண்டவன். அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம தான் தீர்மானிக்கணும். இல்லை எங்களுக்கு 1 கோடி, பிரைஸ்லா, எங்களுக்கு பல கோடி, 1000 ஆத்துமாக்கள். பிரைஸ்லா. எங்கள் சபையில் நான் ஒவ்வொரு நாளும் எப்போதான் வருதோ அங்கே அப்போது வரங்கள் செயல்படும், குணமாக்குற வல்லமை வெளிப்படும், தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படும், ஜனங்கள் கூட்டமாக வருவாங்க. அப்போ நம்ம எண்ணங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ விசேஷமாக இந்த நாளில் நாம் அதிகமாய் மாற்ற வேண்டிய ஒரு பகுதி, நம்மளை உயர்த்துவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், இந்த பூமியிலே ஒருவன் நல்வாழ்வு வாழ அவனுடைய எண்ணம் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. 2வது பணம் ஒரு அடிப்படையாக இருக்குது. நம்ம பிரதர் சொல்கிறாங்க, ஒரு ஓனர் இருக்கார், 6 மாதம் 1 வருஷத்துக்கு காரை மாற்றிக்கிட்டேன். அப்போ அவனுடைய எண்ணங்கள் பாருங்கள், நான் புது காராக வாங்குவேன். நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே நீங்கள் சொல்கிற ரைட் தான், என்னிடத்துல பணம் இல்லையே, அதனால நான் எனக்கு அந்த எண்ணம் வரல. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லையே, ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்த்து நீ இப்படி எண்ண வேண்டும் என்று எண்ணுகிறார். அல்லேலூயா. நம்மக்கிட்ட இப்போ கடன் இருக்குது, பணம் இல்லை, ஆனால் நம்ம எண்ணங்க என்ன தெரியுமா, கோடிகள் மேல் வைப்போம். பிரைஸ்லா. அல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு தொழில் நிமித்தம் அந்த பணத்தை வச்சு அதனால் நான் மாற்றுவேன்னு நம்ம எதை நினைக்கணும், வார்த்தை. பிரைஸ்லா. இந்த வார்த்தை நமக்கு ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் சுகத்தையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும். பிரைஸ் காட். ஒரு நாள் ஒரு சபையில் ஒரு ஊழியர் கேட்டிருந்தார். ஒரு சகோதரி பிஎட் முடிச்சிருந்துச்சு. சரிம்மா நீ வேலைக்கு போகிற, நீ அடுத்து என்ன செய்ய போகிற? நான் பிஎட் முடிச்சனால நான் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக மாறிடுவேன். அவ்வளோதானா? ஆமாம், டீச்சர் வேலை கிடைச்சாவே எனக்கு பெரிய காரியம். அது உன்னுடைய எண்ணத்தின் அளவு குறைவு. பிரைஸ்லா. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நீ எப்படி என்னன்னா, நான் ஒரு ஸ்கூல் கட்டுவேன், அநேக டீச்சருக்கு நான் சம்பளம் கொடுப்பேன், நான் ஒரு பிரின்ஸ்பாலாக மாறுவேன். எண்ணத்தின் அளவு. பிரைஸ்லா. எண்ணத்தின் அளவு தான். பாருங்க, வேலூர் அந்த மெடிக்கல் காலேஜ் அங்கே ஆரம்பிக்கும் போது அங்கே அந்த அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம் வரல. இல்லை இங்கே வேலூர் சிஎம்சியில் ஐடாஸ் அவங்களுடைய எண்ணம், அவங்க டாக்டரே கிடையாது, அவங்க ஒரு மிஷினரியாக வந்தாங்க. ஆனால் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு விஷன் வந்துச்சு, இந்த பெண்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லி திரும்ப போய் டாக்டருக்கு படிச்சுட்டு அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த மெடிக்கல் காலேஜ் தான் இன்றைக்கி இந்தியாவிலே தலை சிறந்த மெடிக்கல் காலேஜாக மாறி இருக்கு. பிரைஸ்லாம். அவர் எண்ணங்களை மாற்றினாங்க. நான் பண்ணுவேன், இந்த மக்களுக்கு நான் என்ன செய்வேன், உதவி செய்வேன். தேவ ராஜ்யம். அது போல் பாருங்கள், தாவீது தன்னை குறித்து சொல்லுவது போல் மற்றவங்களை குறித்து என்ன செய்கிறான். அப்போ நம்ம எண்ண வேண்டும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் எண்ணினோம்,
அப்போ அப்படியே விட்டுட்டோம். பிரேஸ்லாம் விடக்கூடாது. நம்ம இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம், இல்லையே எங்கள் மக்கள்லாம் சாதாரண சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளோதான், நம்ம ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்து அப்படி நினச்சிட்டு இருக்கணும். இது இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை இல்லாத இருக்கும் போதே வானத்து நட்சத்திரங்களை போல் நீ என்ன வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பிரைஸ்லாம். அப்போ நம்ம ஒரு தேவ ராஜ்யத்துக்காக எங்கள் இல்லை ஆண்டவரை இப்போ நாங்கள் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு பழகி பெருகுவோம். பிரைஸ். இதை மட்டும் எண்ணி பாருங்கள். இப்போ 1000 ரூபா நம்ம கையில் இருந்துச்சுன்னா 1000 பெருக்குனா எவ்வளோ ரூபா? அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யணும்? உயர்வாங்க. பிரைஸ்லாம். நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? பிரபு சொல்லுங்க. பிரபு கவர்மெண்ட் டீச்சராக இருப்பாங்க. பிரைஸ்லாம். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் அன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்துலையே நம் வளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடத்துலையே நம்ம சம்பாதிக்க முடியும். இருக்கிற இடத்துலேருந்தே நம்மளை உயர்த்த முடியும். எங்கே தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வார்த்தையை பிடிச்சி நம்ம எண்ணங்களை மாற்றுவோமானால் நம்முடைய சபை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறிடும். பிரைஸ்லா. அல்லேலூயா. நான் எண்ணியிருக்கிறேன், நம்முடைய சபையில் 110 லீடர்ஸ்கள், அவங்களுக்கு சம்பளம் 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் கூட இருக்கலாம். பிரைஸ்லா. அல்லேலூயா. 110 லீடர்ஸ். ஏன்னா 1000 பேர் வருவங்களுக்கு 100 பேர்த்துக்கு ஒரு 10 பேர் என்ன செய்யணும்? பொறுப்பாளி. பிரைஸ்லா. அந்த 10 பேர்த்துக்கு ஒவ்வொரு பேர் அப்படி பொறுப்பாளி. பிரைஸ்கா. அப்போ நம்ம எண்ணங்களை நம்ம இணைந்து எண்ணங்களை விரிவாக்கிட்டே இருக்கணும். பாருங்க, தன்னுடைய அப்சலோன் தன்னுடைய மகனால் துரத்தப்பட்ட போது அவன் சொல்கிறான், தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் தலையே. அப்படியே திரும்ப அவன் சொன்னபடியே திரும்ப கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். பிரைஸ். அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் உங்களுடைய எண்ணங்கள் மாறி இருக்கிறது? அல்லேலூயா. உங்கள் எண்ணங்கள் எப்படி மாறி இருக்கிறது? பிரைஸ் காட். நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒரு புது வாகனம் வாங்கும்போது நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம பழைய வாகனத்தையே ஓட்ட முடியும். நோ, எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரைஸ்லா. நம்ம எண்ணங்களை இப்போ ஒருவேளை நினைக்கலாம், எண்ணங்களை மாற்றிக்கொள்ள இப்போ நடக்கலையே. நடக்கும். பிரைஸ்லா. ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் உங்கள் சர்ச்சை நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது இங்கனுக்குள்ளே அப்படி இருந்துச்சு, நான் பார்த்து அப்படியே பரதாபப்பட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு ஏசி ஹால், மீட்டிங் ஹால் மாதிரி சூப்பராக இருக்குதே அப்படின்னு சொல்லுவார். பிரைஸ்லா. இதுக்கே அப்படி சொல்லுவாங்க. இனி வருநாட்களை சொல்லுவார்கள், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எண்ணங்களின் உயர்வு வாழ்க்கையின் உயர்வு. சொல்லுங்கள், எங்கூட சொல்லுங்கள். எண்ணங்களின் உயர்வு வாழ்க்கையின் உயர்வு. எல்லாம் சமாதானமாக எண்ணுங்கள். உங்கள் மேல் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள், சமாதானமாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். என் கடனெல்லாம் அடைக்கப்படும். நான் போகையிலையும் வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன். என்னுடைய காரில் நான் எப்போ பார்த்தாலும் பெட்ரோல் நிரம்பி இருக்கும். எப்படி அங்கே போயிடக்கூடாது, வார்த்தைக்கிட்ட இருக்கணும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பிரபு நீ நல்லா இருப்பீங்க ஐயா. எண்ணங்களை மாற்றுங்க. அல்லேலூயா. ஓ பிரைஸ் காட். நல்லா எண்ணம் தான். கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கும். யாராருக்கும் கிடைக்கும் போது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிரைஸ்லா. நான் நினைக்கிற இடத்துல வாங்கிட்டு வருவேன். பிரைஸ்லா. எனக்கு நன்மைகள் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நம்ம ஏன் புது ட்ரெஸ்ஸாக போடல? என்ன அல்லேலூயா. ஆண்டவர் கிருபையில் மறுநாள் லைவ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் நினச்சிருக்கிறேன் வாரந்தோறும் கோட்டு போடணும்னு வச்சுருக்கிறேன். பிரைஸ்கா. நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார், நன்மையாய் மாற்றுவார், வல்லமையாய் மாற்றுவார். அதுக்கு யார் கையில் இருக்குதுன்னா நம்முடைய எண்ணம். பிரைஸ்லாம். ஜெபம் பண்ணும். சர்வவல்லமை தகப்பனே, எங்களுடைய எண்ணத்தின் அளவு எங்கள் வாழ்க்கையின் அளவு. உன் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்குது. தகப்பனே, தாவீதுடைய எண்ணம் தான் அவன் வாழ்க்கையின் உயர்வு ஆண்டவரே. அதுபோல் பிதாவே, இந்த பைபிள் ஸ்டடியில் வந்திருக்கும் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினால் நான் ப்ளஸ் பண்ணுறேன்
ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களின் அளவே இந்த வாழ்க்கையின் அளவு. ஆண்டவரே, நாங்கள் உலகம் எங்கும் கர்த்தருக்காக பிரகாசமாக இருப்போம். எங்கள் வாழ்விலே நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்விலே தொடரும். நாங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்போம். எங்கள் எண்ணங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம், கர்த்தருடைய நன்மையான கரம் எங்கள் மேல் இருக்கிறது. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு கேடகமும் எங்கள் தலையை உயர்த்துகிறமாக இருக்கிறீர் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, எங்களுக்கு அதிக சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் நீ தந்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு அதிக சுகத்தை எங்கள் சரீரத்தில் நீ கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் எண்ணங்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர்